ஷைத்தான் அவர்களுக்கு தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான். அப்ப ஷைத்தானுடைய வேலை என்ன என்பதை அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பிலே மனித குலத்திற்கு புரிய வச்சிட்டான். ஜின்னுடைய வேலை, அதுவும் ஜின்களில் தீயவர்களாக இருக்கிற இப்லீஸும் ஷைத்தானின் வேலை என்னன்னா வஸ்வஸா. அவர்களால் உங்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணத்தை மட்டும்தான் போட முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே படைத்தவன் நிரூபிக்கிறான். ஏன் இதை நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்றோம்னா, இன்னைக்கு ஒரு கூட்டம் முஸ்லிம்களை வழிகெடுக்கிறது ஜின்களின் பெயரை சொல்லி. ஜின்கள் மனிதர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் உங்களுக்கு உடல் ரீதியான மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவானே ஏற்றுக்கொண்டவர்கள் உடலால் சில பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அதனால அவங்ககிட்ட இருந்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு நாங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். எப்படி ஜின்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆலிம்களாக இருக்கிறார்கள், மக்களுக்கு வீடியோ போட்டு பேசுறாங்க, வாங்க நாங்க உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், நீங்க இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஜின்கள்ட்ட இருந்து இலகுவா தப்பித்துக் கொள்ள முடியும் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள். முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஷைத்தான்களுக்கு மனித உடலில், மனிதனுடைய உடலுக்குள்ளாக தீய எண்ணத்தை மட்டும்தான் ஏற்படுத்த முடியுமே தவிர நம்மை பைத்தியக்காரர்களாகவோ அல்லது நம்முடைய உடலிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவோ ஷைத்தான்களால் நிச்சயமாக எந்த வகையான ஆற்றலும் அல்லாஹ் தரவில்லை. யார் சொன்னாலும் நம்பாதீங்க, பொய். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் அல்லாஹ் நிரூபித்து விட்டான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை முஸ்லிம்கள் கவனிக்கணும். வஸ்வஸ இலைஹி ஷைத்தான். ஷைத்தான் அங்கதான் இருக்கிறான், இப்லீஸ் அங்கதான் இருந்தான். ஆனா அவன் நேரடியா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் கையை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு மரத்தை பிடிங்க, பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லல, எண்ணத்தை ஏற்படுத்தான். அல்லாஹ் அவனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தான், அல்லாஹ் தான் கொடுத்தான். அதுவும் அவனுக்காக இயல்பிலே இல்லை, அதையும் அல்லாஹ் அவகாசம் கொடுக்கும் போதே சேர்த்து கொடுத்ததின் காரணமாகத்தான் அந்த ஆற்றல் அவனுக்கு இருந்தது.